ஹலோ வணக்கம். டாம் டிராபிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் உலக அளவுல டிராபிக் அதிகமா இருக்கக்கூடிய நகரங்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 55 நாடுகள்ல 387 சிட்டிகள் இந்த சர்வே எடுத்திருக்காங்க. இதுல முதல் இடம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா லண்டன்ல டிராபிக் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து 10 கிலோமீட்டர் இடத்த கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 37 நிமிடம் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல சர்வே எடுத்திருக்காங்க. பெங்களூரு, புனே, டெல்லி இந்த மாதிரியான இடங்கள்ல எடுத்திருக்காங்க. பெங்களூர் வந்து உலக அளவுல 6வது இடத்துல இருக்கு, ஆசியாவில ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பெங்களூர்ல 10 கிலோமீட்டர் ஸ்பீடா கிடக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் இடத்தை கிடக்கிறதுக்கு 28 நிமிடம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. புனே வந்து 10 கிலோமீட்டர் இடத்தை கிடக்க 27 நிமிடம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது உலக அளவுல புனே வந்து உலக அளவுல 7வது இடத்துலயும் ஆசியாவில இந்தியாவில 2வது இடத்துலயும் இருக்குது. அப்புறம் அமெரிக்காவை பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டில பாத்தீங்கன்னா அது நியூயார்க் சிட்டி கிட்டத்தட்ட உலக அளவுல டிராபிக் நிறைந்த இதுல 20வது இடத்துல இருக்கு. அங்க 10 கிலோமீட்டர் இடத்தை கிடக்கிறதுக்கு 20 நிமிடம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சர்வே நிறைய இடத்த எடுத்திருக்காங்க. நான் இதோட சர்வேயோட லிங்கும் இதுல லிங்க் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. இதை பத்தி உங்களுக்கு மேல ஏதாவது தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.